ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? ஒரு முக்கியமான ப்ராமிஸ். ஃபஸ்ட்டு நம்ம எல்பிஓ எக்ஸாமுக்கு நம்ம கிளாஸ் ஷெட்யூல் எப்படி போகுது, எல்லா ஸ்டாஃபுமே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்பாங்க, எப்படி போகுது அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் என்னுடைய ஷெட்யூல் கொடுக்க போகிறேன் ஜூலை 12 வரைக்கும். ஜூலை 12 தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன், பட் சொல்கிறது முக்கியம் இல்லை, செய்யணும். என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா, இட் இஸ் டு ஒர்க் ஹார்டர் தென் யூ. நீங்கள் வந்துட்டு உங்களை கஷ்டப்பட்டு படிங்கன்ட்டு சொல்கிறது ஒரு விஷயம். பட்டு நான் முடிவெடுத்தது என்னென்னா, நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் உங்களை விட, நீங்கள் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சேலஞ்சாக கொடுக்க போகிறேன். என்னை விட ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? இந்த 2 கிளாஸ் நான் எடுக்கணும். டிஎன்பிசிக்கு நான் 2 கிளாஸ் எடுக்கணும். ஸோ நான் டெய்லி 3 கிளாஸ் இல்லை ஒரு 4 கிளாஸ் எடுக்கணும். வீக்லி நான் 20 கிளாஸஸ் கிட்டே எடுத்துகிட்ருக்கேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு யூடியூப் கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். மேரத்தான்ஸ் போக போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். உள்ள நாட் ரெஸ்பாண்டிங் ஆகிட்டான். இது எல்லாமே பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் இவ்வளோ நிறைய கிளாஸ் எடுத்த கிடையாது, இவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக இருந்த கிடையாது. இந்த 2 monthஸில் இருக்கிற மாதிரி நான் இன்னும் என்னை புஷ் பண்ண தான் போகிறேன். ஸோ ஒரு நாளைக்கு நான் 3-4 கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இது உங்கள் பேங்கிங் கிளாஸுக்கான ஷெட்யூல். பார்த்தீங்கன்னா யூடியூப் கிளாஸு எல்லா நாளும் வந்துடும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், எல்லா நாளும் வந்துடும். சாட்டர்டேயே தவிர்த்து. சாட்டர்டே மட்டும் வராது. மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக வந்துடும். சண்டே ஒரு மேரத்தான். மண்டே டு ஃப்ரைடே வரும், சண்டே ஒரு மேரத்தான். இதுதான் பிளான். சரியா? சாட்டர்டே மட்டும் கிளாஸ் இருக்காது. பட் மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். எல்பிஓ வரைக்கும் 100% உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு டான்னு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடுவோம். 9 to 9:10 இந்த பிரச்சனையே ஆகலைன்னா 9 to 9:10 இன்றைக்கி கிளாஸ் போச்சு. இன்றைக்கி தான் எல்பிஓ டே 1. இன்றைக்கி வருவீங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்களா வருவீங்க, செகண்ட் டே கொஞ்சம், தேர்ட் டே இன்னும் கொஞ்சம், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். பட்டு நான் கமிட்டடாக இருக்க போகிறேங்க, அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு வீக்லி 6 கிளாஸஸ் யூடியூப்பில் கொடுத்துருவேன். சரியா? CR1 கிரிட்டிக்கல் ரீசனிங் எல்பிஓக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சண்டே வந்துட்டு ஃபில்லர்ஸ் அண்ட் ஒகேப் மேரத்தான். இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த எடிட்டோரியல் ஒகேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எடிட்டோரியல் ஒகேப்ஸ் ஸ்ரீராம் எடுத்துருப்பாப்பில். ஸ்ரீராம் சார் எடுத்த ஒகேப்ஸு சேர்த்து ஒகேப் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸுடைய அப்ரோச்சை கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்து ஒகேபு கொஞ்சம் படிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் கிரிட்டிக்கல் ரீசனிங் கிளாஸ் நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கும். அப்புறம் எண்டில் எரர் மேரத்தான் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் கிரிட்டிக்கல் ரீசனிங் 2 போயிட்டு பக்கத்தில் வரும்போது ஸ்கோர் பூஸ்டர் கிளாஸஸ் உங்களுக்கு போட போகிறோம். ஸ்கோர் பூஸ்டர்னால் என்னது? வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, காலம் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் டக்குன்னு அடிக்கிறது எப்படி. ஸோ இதுடைய அப்ரோச்சு அண்ட் இதுடைய ப்ராக்டிஸு, அதுதான் ஸ்கோர் பூஸ்டர் கிளாஸஸ். இப்போ 10 எல்பிஓ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்க போது, ஸ்கோர் பூஸ்டர் 3 இருக்க போது, கிரிட்டிக்கல் ரீசனிங் 2 கிளாஸஸ் இருக்க போது. சரியா? இது எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட்டும் இருக்குது. லைவ் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். இந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷனும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு லைவ் டெஸ்ட்டும் நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் பண்ணுறது. A to Z கிராமர் பேட்சில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரிப்போசிஷன்ஸ் 2 கிளாஸ் நைட் இதை முடித்த உடனே, அதுக்கப்புறம் நான் ப்ரிப்போஷன்ஸில் எரர் பார்க்க போயிடுவேன். அப்புறம் டெலிகிராம் டிஸ்கஷன் ஒரு நாள் வச்சுருக்கோம். அப்புறம் திரும்ப ப்ரிப்போஷன்ஸ் எரரு, கனெக்டர்ஸ் படிக்க சொல்லிவிட்டு கனெக்டர்ஸ் எரரு, கம்பைன்ட் எரர்ஸ் என்னது இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். நாங்கள் ப்ரோனவுன் படிச்சிட்டோம், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படிச்சிட்டோம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிச்சிட்டோம், ப்ரிப்போசிஷன்ஸ் இப்போ படிச்சிருக்கோம், கனெக்டர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இது 5 டாப்பிக்லையும் சேர்த்து வச்சு கம்பைண்டாக எரர்ஸ் கொண்டு போவோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தேர்ஸ்டேஸும் லீவு. தேர்ஸ்டேஸ் லீவு A to Z கிராமர் பேட்சுக்கு அவங்களுக்கே தெரியும். தேர்ஸ்டே லீவு. யூடியூப் கிளாஸுக்கு சாட்டர்டே லீவு. இவங்களுக்கும் நான் 6 கிளாஸ் கொண்டு போயிடுவேங்க. உங்களுக்கு சண்டே மேரத்தான் போட்டேன்னா அவங்களுக்கு சாட்டர்டே மேரத்தான் போட்டுருவேன். சண்டே அவங்களுக்கு சென்டென்ஸ் ஃபிட்டிங் ப்ராக்டிஸ் கிளாஸு, ஃப்ரேஸு கிளாஸு, சென்டென்ஸ் ஃபிட்டிங்கில் ஃப்ரேஸ் கிளாஸ் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸுக்கான எரரு,
இங்கே மட்டும் Thursday Friday 2 நாள் லீவ் விட்டுட்டு நான் Saturday Sunday இழுத்துருவேன். ஃபுல் ரிவிஷன் போட்டுருவேன். கம்ப்ளீட் ரிவிஷன் போட்டுட்டு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஏன்னா இவங்க கிராமர் ஃபோக்கஸ்டாக போகிறாங்க. ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எரர் கொஸ்டின்ஸு, டாபிக் பேஸ்ட் எரர்ஸ் அதெல்லாம் இங்கே கொண்டு போவோம். ஃபைனலாக கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் கொண்டு போய் முடிப்போம். கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஜிமேட் லெவலுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் கொடுத்துரும். ஸோ இதுதான் எல்பிஓக்கு என்னுடைய பிளான். இது என்னுடைய பிளான். இது நான் எல்பிஓக்கு ட்ரெய்லராக வச்சுருக்க போகிறேன். பிகாஸ் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரிசையாக வரதான் போகுது. இங்கேருந்து பிக்கப் பண்ணி போகிறது அப்படியே கண்டினியூ பண்ணி போகணும். எனக்கு தெரியும் எப்படினாலும் ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் டெடிக்கேட்டடாக படிப்பான்னு எனக்கு தெரியும். அந்த 50-100 பேருக்காக நானும் இறங்க போகிறேன். ஸோ நான் எடுத்துருக்க முடிவு ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் டு ஒர்க் ஹார்டர் தென் யூ. இதுதான் என்னுடைய முடிவு. நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு எவ்வளோ படிக்கீங்களோ அதை விட என் கிளாஸுக்கு நான் படிக்க போகிறேன், எஃபர்ட் போட போகிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், யோர் எக்ஸாம் மை எக்ஸாம். இது ஏன் எக்ஸாமாக நான் எடுத்து பண்ண போகிறேன். எனக்கு நாள் சப்போர்ட்டு வேண்டாம். நாள் சப்போர்ட் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு எல்லா நாளும் வேணும். பிரச்சனையா, ப்ராப்ளமா, ஓப்பனாக சொல்லுங்கள். என்ன திருத்த முடியும், என்ன மாற்ற முடியும், எப்படி கொஷின் கொண்டு வரணும், எந்த கொஷின்னாலும் என் நம்பர் இருக்குது. இன்னும் வளைச்சி அடிக்கானுங்க. டெலிகிராமில் என்னுடைய ஐடி இருக்குது, அது ஆக்டிவாக தான் இருக்குது. நம்ம டெலிகிராம் ஐடியை மட்டும் 4 பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் ரிப்ளை போடுறதுக்கு. சரியா? ஸோ டெலிகிராம் ஐடி இருக்குது. கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா பிடிஎஃப்லேயோ வேர்டு ஃபார்மேட்லேயோ அனுப்பி விடுங்க. பிக்சராக அனுப்பாதீங்க, நம்ம டைப் பண்ணி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் வேலை இருக்கும். எந்த கொஷின்னாலும் நீங்கள் அனுப்புங்க. நம்ம எல்பிஓ கிளாஸஸில் எல்பிஓ ப்ராக்டிஸ் செஷனில் சால்வ் பண்ணி காமிச்சிருவோம். எப்படி கொஷின்னாலும் பரவாயில்ல. அதே மாதிரி கொஞ்சம் ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். இப்போ நாளைக்கு நீங்கள் தேர்ஸ்டே நீங்கள் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி, எல்பிஓ கிளாஸ் 2க்கு வர்றதுக்கு முன்னாடி, இது ஆஃப்லைன் கிளாஸில் கொடுக்குற டெஸ்ட். சரியா? ப்ராக்டிஸ் மார்க்கில் இங்கிலீஷு ப்ரிலிம்ஸில் பேராஜம்பிள்ஸ் 91 அப்படிங்கிற டெஸ்ட்டை போடணும். ப்ராக்டிஸ் மார்க்கு இங்கிலீஷு ப்ரிலிம்ஸில் பேராஜம்பிள்ஸ் 91 அப்படிங்கிற டெஸ்ட்டை போடுங்க. அதை போட்டு கொஞ்சம் கரெக்ஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாம் டெஸ்ட்டு போடுறது பேராஜம்பிளில் ப்ராக்டிஸ் மார்க்லையும் ஆலிவ் போர்ட்லையும் தான். இங்கிலீஷுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் டெஸ்ட்டு போட்டு நாளைக்கு காலைல கிளாஸுக்கு வந்துடுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் ஃபுல்லாக செஞ்சு காமிக்க வேண்டியது தான். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். இதே மாதிரி நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க.